Hello everyone, welcome to our channel. Today we are going to see unit exercise 2. Okay, so இதுல வந்து என்ன இருக்குன்னா இந்த சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸை பத்தி இருக்கு. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இதுல வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ்ல வந்து ஏபி, ஜிபி, நேச்சுரல் சீரிஸ் இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே அது எல்லாத்துலேயும் ரிலேட்டடாக வரப்போகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் போவோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் தட் n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லிட்டாங்க. இஸ் டிவிசிபிள் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து எப்போ டிவிசிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா there are two possible ways. ஸோ நம்பர்னு எடுத்துக்கிட்டாலே அது என்ன நம்பராக இருக்கலாம்னா ஆட் நம்பராக இருக்கலாம் அல்லது ஈவன் நம்பராக இருக்கலாம். ஆட் நம்பர்னா என்னது? இட் இஸ் 2n plus 1. ஈவன் நம்பர்னா என்னது? இட் இஸ் 2n. ஸோ இட் இஸ் 2n. ஸோ ஆட் நம்பர்னா 2n plus 1 ஃபார்மேட்டில் இருக்கும், ஈவன் நம்பர்னா 2n ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ when we consider it as an odd number எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த n க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? 2n plus 1 the whole square minus 2n plus 1. ஓகே, n க்கு பதிலா 2n plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? 4n square plus 1 plus 4n minus 2n minus 1. So இந்த 1 cancel ஆயிரும். 4n square plus 2n. So இதுல இருந்து 2 காமனா எடுக்கலாம். So we can say that 2 into 2n square plus n. So இப்போ பாருங்க இதை 2 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகும். So we can say that odd number இருந்தா it will be divisible சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால என்னது? it is 2n. So n க்கு பதிலா 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2n the whole square minus 2n. So it can be written as 4n square minus 2n. So இதுலயே 2 காமனா எடுக்கலாம். we can say that 2n square minus n. So இத 2 ஆல் டிவைட் பண்ணா இந்த 2 கேன்சல் ஆகும். So we can say that அது ஆட் நம்பரா இருந்தாலும் சரி ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி n square minus n is divisible by 2. Okay, செகண்ட் क्वेश्चन போவோம். क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a milkman has 175 liters of cow milk. cow's milk எவ்வளவு இருக்குன்னா 175 ன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா buffalo milk எவ்வளவு இருக்குன்னா buffalo milk வந்து 105 liters ன்னு சொல்லிருக்காங்க. 105 liters. இங்கேயும் 175 liters. question என்ன கேட்டிருக்காங்கன்னா he wishes to sell the two types of milk by filling the two types of milk in cans of equal capacity. so இது ரெண்டையும் ஒரு கேன்ல நிறைய கேன்ல நிரப்ப போறாங்க such that ஒரு கேன் வந்து எல்லா கேனுமே ஒரே கெபாசிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லிட்டர் கேன் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே 10 லிட்டர் கேனாக தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஸோ எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள கேன் எடுத்தோம்னா ரெண்டு மில்கையும் அந்த பார்ட்டிஷனுக்குள்ள கரெக்டாக ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி ஃபில் பண்ணலாம்? 10 லிட்டராக வைக்கும் போது கடைசி கேன்ல எவ்வளோ லிட்டர் வந்துடும்? 5 லிட்டர் வந்துடும். அப்படி வரக்கூடாது, கேன் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். சோ அந்த இது அந்த மீனிங் என்னன்னா இட் இஸ் நதிங் பட் ஃபைண்ட் தி HCF. ரெண்டுக்கும் காமனான உள்ள ஹையஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ 175, 105 கண்டுபிடிக்கணும். சோ இது எப்படி எழுதலாம்? 175 யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி எப்படி எழுதலாம்னு பாருங்க. 105 into 1 plus 70 plus 70. So இங்க வந்து என்ன ஆகல? ரிமைண்டர் வந்து 0 ஆகல. So this becomes the new a. So we can write 105 equal to 70 into 1 plus 35. Again the remainder is not equal to 0. So this becomes the new a, this becomes the new b. So 70 equal to 35 into 2 plus 0. So since the remainder is 0, we can say that HCF is 35. So பாருங்க 35 லிட்டர் உள்ள கேனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதையும் நிரப்பிடலாம். இதை எப்படி நிரப்பலாம்? 35 into 5 is 175. 35 into 3 is 105. ஸோ 35 லிட்டர் கேனை வச்சிருந்தாங்கன்னா எல்லா மில்கையும், அதாவது கவுஸ் மில்கை தனியாக 5 கேனாகவும் பஃபலோ மில்க் 3 கேனாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். ஸோ இதுதான் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் கவ் மில்க் கேன். கவ் மில்க் கேன். So cow milk எவ்வளவு இருக்கு? 175. நம்ம வச்சிருக்க கேனோட கெபாசிட்டி எவ்வளவு? 35. So 175 divided by 35 that is equal to 5.
Okay, that is equal to 5. Next என்ன கேட்டிருக்காங்க number of buffalo milk can. Buffalo milk can. மொத்தம் எவ்வளவு buffalo milk இருக்கு? 105. So 105 by 35, that is equal to 3. So என்ன கண்டுபிடிச்சோம்? ரெண்டு நம்பர்ஸோட HCF கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து we can find the number of cow milk can and number of buffalo milk can. So this is the answer for question number 2. Now we move on to question number 3. Now we move on to question number 3. Question number 3 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா when the positive integers a b c. So என்ன சொல்றாங்க? மூணு இன்டிஜர் இருக்கு a b c when divided by 13. இது எல்லாத்தையும் 13 ஆல் டிவைட் பண்ணும்போது the respective remainders are ன்னு சொல்றாங்க. என்னன்னா 9 7 10. அதாவது a வை 13 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 9, b யை 13 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 7 9, then c யை 13 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 10. இது கொடுத்திருக்காங்க. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. அதாவது a plus 2b plus 3c 13 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி 13 ஆல டிவைட் பண்றோம். சோ இதுதான் b. இதெல்லாம் என்னது? ரிமைண்டர். சோ you can write a equal to what? நமக்கு வந்து b வந்து 13 னு சொல்றாங்க. 13 into quotient வந்து தெரியாது plus remainder வந்து 9. Same way b equal to 13 into q plus 7. c equal to 13 into q plus 10. Okay, question என்ன கேட்டிருக்காங்க? a plus 2b plus 3c. So a plus 2b plus 3c. So a ஓட வேல்யூ என்ன? 13q plus 9. 2b என்ன ஆகும்? 2 into 13 is 26q plus 14 plus 3c. 3 ங்கும்போது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 39q plus 30. 39q plus 30. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 13 plus 26 is 39. 39 plus 39 is 78q plus இங்க என்ன இருக்கு? 9. sorry இது 9 ல 9 plus 14 is 23. 23 plus 30 is 53. Okay, 23 plus 30 is 53. So இதுல இருந்து 13 காமனா எடுக்கலாமா? காமனா எடுத்தா என்ன வரும்னு பாருங்க. We get 6q plus 53 எப்படி எழுதலாம்? 53 எப்படி எழுதலாம்னு பாருங்க. இந்த 53 நான் எப்படி எழுதுறேன்னா 52 plus 1 ன்னு எழுதுறேன். 53 எப்படி எழுதலாம்? 52 plus 1. So 52 க்கு 13 ஆல எடுக்கும்போது எவ்வளவு வரும்னா 4 வரும் plus 1. So இப்போ இத 13 ஆல டிவைட் பண்ணோம்னா இது 13 ஆல டிவைட் ஆகும், பட் இது 13 ஆல டிவைட் ஆகாது. So the remainder எவ்வளவு வரும்னா 1 வரும். The remainder எவ்வளவு வரும்? 1. நான் என்ன பண்றேன்? 53 I wrote 52 plus 1. So இது 13 ஆல இது டிவைட் ஆகும், பட் இந்த 1ங்கிறது ரிமைண்டரா வந்திருக்கும். So the remainder of a plus 2b plus 3c is 1. Okay, this is the answer for question number 3. Now we move on to question number 4. Number 4 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that 107 is of the form 4q plus 3. என்ன சொல்றாங்க? show that 107 is of the form 4q plus 3. இப்படி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, so first 4q அப்படினு எழுதணும் அப்படினா இதுதான் டிவைசரா இருக்கணும். கரெக்ட் தானா? இத நம்ம அஸ்யூம் பண்ணிரோம். சோ நம்ம என்ன பண்றோம்னா 4q ங்கும்போது இதுதான் டிவைசர்னு எழுதுறோம். சோ ரைட் 107 அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா எவ்வளவு வரும்? we get 2 8 27, that is 6 24. we get the remainder 3. so இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 107 we can write it as 4 into 26 plus 3. so இந்த 26 தான் q. so we can write 107 in terms of 4q plus 3 where q is equal to 26, where q is equal to 26. okay, so this is the answer for question number 4. now we move on to question number 5. if m plus 1th term of an AP is twice that of n plus 1th term னு சொல்றாங்க. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா t m plus 1 ங்கிறது எப்படி இருக்குன்னா twice that of n plus 1th term. okay, then என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா t 3m plus 1th term, t 3m plus 1th term is twice that of m plus n plus 1th term. m plus n plus 1th term. முதல்ல இது AP ன்னு சொல்லிட்டாங்க. so AP நாலே நமக்கு என்னன்னு தெரியும்? general term of AP is a plus n minus 1 into d. so question என்ன கொடுத்திருக்காங்க? tm plus 1.
What is tm plus 1? n க்கு பதிலா m plus 1 substitute பண்ணா என்ன ஆகும்? a plus m plus 1 minus 1 into d. That can be written as a plus இந்த 1 cancel ஆகும் a plus md. tn plus 1 same way tn plus 1 is equal to what? a plus n க்கு பதிலா n plus 1 substitute பண்ணா n plus 1 minus 1 into d. So that is a plus nd. Okay, question என்ன கொடுத்திருக்காங்க? tm plus 1 is equal to 2 into tn plus 1. So we can write it as a plus md is equal to 2 into a plus nd. 2 into a plus nd. இது அப்படியே வச்சிடுவோம். Now question என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க பார்த்துட்டு இங்க ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணா பண்ணிக்கலாம். Question என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? t 3m plus 1. So அதையும் கண்டுபிடிப்போம். t 3m plus 1. So that can be written as what? a plus n க்கு பதிலா என்ன இருக்கு? 3m plus 1 minus 1 d. a plus n minus 1 d. So இந்த 1 cancel ஆகும். I can write a plus 3m into d. Okay, right hand side ல என்ன இருக்கு? t into m plus n plus 1. That can be written as a plus m plus n plus 1 minus 1 into d. 1 cancel ஆகும். That can be written as a plus m plus n into d. Right hand side எடுக்கணும். Right hand side எடுத்தோம்னா என்ன வரும்? Right hand side எனக்கு a plus m plus n into d இருக்கு. m plus n into d. But right hand side ல இன்னொன்று இருக்கு 2 into tm இருக்கு. So I can write 2 into this. புரிஞ்சுச்சா? 2 into tm plus 1. tm plus n plus 1 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். So this இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? 2a plus 2 into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா md plus nd. ஓகே, சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2a plus 2md plus 2nd. ஓகே, சோ நமக்கு தெரியும் a plus md is equal to what? 2 into a plus nd. ஓகே, நமக்கு அது தெரியும். நமக்கு அப்ப இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னு பாருங்க. இத ரைட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? 2a plus 2nd. 2a plus 2nd. சோ இப்போ இந்த 2a plus 2nd க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்னா a plus nd ன்னு வரலாம். சோ என்ன பண்றேன்னா இந்த 2md அப்படியே எழுதிடுறேன். மீதி என்ன இருக்கு? ஒரு 2a plus ஒரு 2nd. இந்த 2a plus 2nd க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா a plus md. சோ அப்ப என்ன ஆகும்? 2md plus a plus md. சோ இந்த a வை அப்படியே எடுத்துக்கிறோம். 2md plus md is equal to 3md, which is equal to the LHS. LHS ல என்ன இருக்குன்னா a plus 3md. சோ என்ன பண்றோம்னு பாருங்க. எல்லா டேர்மையும் எழுதுறோம். ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். Okay, so this is the solution for question number 5. Now we move on to question number 6. Question number 6. Find the 12th term from the last term. Last ல இருந்து 12th term கேட்டாங்க. Okay, of a AP. AP ன்னு சொல்றாங்க. -2, -4, -6, -100. So நம்ம என்ன பண்றோம்னா அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துல 12th term கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? From that side to the 12th term கேட்டாங்க. ரிவர்ஸ்ல இருந்து 12th term கேட்டதனால what I am going to do is I am going to rewrite this AP as -100, ஆமா. அப்ப முந்தின டேர்ம் எவ்வளவு வரும்? -98. அதுக்கு முந்தின டேர்ம் எவ்வளவு வரும்? -96, டாட் 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 -2. ஓகே, சோ வந்து இதுதான் நம்மளோட புது AP. சோ இந்த AP ல வந்து 12th term கேட்டிருக்காங்க. 12th term. Okay, so first of all, what is the first term? That is -100 first term எடுத்துறோம். What is the difference? That is -98 minus of +100, that is equal to 2. So difference வந்து 2 ன்னு கிடைச்சு. What is T12? T12 is equal to a plus 11d. What is a? -100 plus 11 into 2 is 22. So we get the answer as -78. That is -78. Now we move on to question number 7. Question number 7 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 APs have same common difference ன்னு சொல்றாங்க. So for example இது AP1 இது AP2 ன்னு எடுத்துட்டோம். ரெண்டு விதமான AP னா இங்கேயும் டிஃபரன்ஸ் d ஆ தான் இருக்கும், இங்கேயும் டிஃபரன்ஸ் d ஆ தான் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடுல உள்ள காமன் டிஃபரன்ஸும் ரைட் சைடுல உள்ள காமன் டிஃபரன்ஸும் சேம் ன்னு சொல்லிட்டாங்க. So இன்னொரு என்ன கொடுத்திருக்காங்கன்னா the first term of first AP is 2. The first term of second AP is 7. Okay, they have asked us to prove the difference between 10th term. இந்த AP1 ஓட 10th termம் AP2 ஓட 10th termக்கும் நடுவுல உள்ள difference வந்து will be the same as that of their
21st term சொல்லிருக்காங்க. அதாவது what we are going to do is இங்க உள்ள 10th termம் இங்க உள்ள 10th termம் கண்டுபிடிச்சு அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அது equal to the difference between 21st term of AP1 minus 21st term of AP2. So what we are going to do is AP1 ஓட what we are going to do 10th term கண்டுபிடிக்கணும். AP1 ஓட 10th term என்னது D நமக்கு கொடுக்கல. So ஃபார்முலா என்ன AP1 ஓட 10th term A plus 9D. A ஓட வேல்யூ கொடுத்தாங்க 2 plus 9D. AP2 ஓட 10th term அதே மாதிரி என்ன வரும் A plus 9D தான் வரும். பட் இங்க A ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7 plus 9D. So இந்த AP இந்த 10th term minus இந்த 10th term கண்டுபிடிக்கும். அதாவது AP1 ஓட 10th term minus AP2 ஓட 10th term minus பண்ணா என்ன வரும் பாருங்க 2 plus 9D minus 7 minus 9D 9D cancel minus 5 வரும். So இந்த டிஃபரன்ஸ் வந்து -5. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்கன்னா 10th டேர்மோட டிஃபரன்ஸ் வந்து -5. இதே டிஃபரன்ஸ் தான் எதுக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா 21st டேர்முக்கும். So what is 21st term of AP1? Let us this be AP1 ன்னு சொல்லிரோம். That is A plus 20D. A ஓட வேல்யூ என்ன 2 plus 20D. Same way AP2 ஓட 21st term வந்து என்னது again A plus 20D. இங்க A ஓட வேல்யூ 7 plus 20D. இது AP1 இது AP2. So ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும் 20D cancel 2 minus 7 is -5. So we can say that 21st term ஓட டிஃபரன்ஸும் 10th term ஓட டிஃபரன்ஸும் சேம் னு சொல்லிட்டோம். Okay, this is the answer for question number 7. Now we move on to question number 8. Question number 8. Question என்ன கொடுத்தாங்கன்னா a man saved 16500 னு சொல்றாங்க. அவர் எவ்வளவு சேவ் பண்றாருன்னா 16500 in 10 years னு சொல்றாங்க. 10 வருஷமா அவர் எவ்வளவு சேவ் பண்றாருன்னா 16500 னு சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா in each year after the first year. So first year எவ்வளவு சேவ் பண்ணாங்கன்னு அவங்க கொடுக்கல. first yearக்கு அடுத்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு சேவ் பண்றாருன்னா 100 rupees more than the first year. So ஒவ்வொரு வருஷத்தை விட 100 எக்ஸ்ட்ராவா சேவ் பண்றதுனால I can write that as D. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரூபாய் எக்ஸ்ட்ராவா சேவ் பண்றாரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சேவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இயரை விட செகண்ட் இயர்ல 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா, தேர்ட் இயர்ல செகண்ட் இயரை விட 100 எக்ஸ்ட்ரா. சோ we can say that that is in an AP. முதல்ல இது AP ல முதல்ல சொல்லி. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எவ்வளவு சேவ் பண்ணாருன்னு சொல்லிருக்காங்க. சோ இது எந்த இதுக்குள்ள வரும்னா sum of n terms குள்ள வரும். What is the sum of n terms of an AP? We know that it is n by 2 into 2a plus n minus 1 into d. அவர் எவ்வளவு வருஷமா சேவ் பண்ணிருக்காரு 10 வருஷமா. So n equal to 10 ன்னு சொல்றாங்க. அவர் எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு 16500, that is Sn. So நமக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 16500 equal to 10 divided by 2 into 2a plus 10 minus 1 is 9 into d is 100. Okay, so இந்த 10 ல உள்ளதும் இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த 2வும் இந்த 2 ல உள்ளதும் கேன்சல் ஆயிரும், இங்க வந்து 50 வரும். Okay, so I can write 1650 is equal to a plus 450. So a is equal to what? இது 1650 minus 450, that is equal to 1200 is the answer. So our first year எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்க 1200. அடுத்த வருஷம் அவர் எவ்வளவு சேவ் பண்ணுவாங்க 100 எக்ஸ்ட்ரா, that is 1300 and it goes on. Okay, so our டோட்டலா எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாங்க 10 yearsல 16500. லைன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the GP in which the second term is first GP ன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் டேர்ம் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா √6 ன்னு சொல்லிட்டாங்க. சிக்ஸ்த் டேர்ம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்கன்னா 9√6 ன்னு சொல்லிட்டாங்க. 9√6. சோ क्वेश्चन என்ன கேக்குறாங்க find the GP ன்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T2 ஐ எப்படி எழுதலாம்னா AR ன்னு எழுதலாம். T6 ஐ எப்படி எழுதலாம் AR பவர் 5 ன்னு எழுதலாம். இதை இதால டிவைட் பண்ணா என்ன ஆகும் AR பவர் 5 divided by AR is equal to 9√6 divided by √6. √6 cancel out, AA cancel out, இது வந்து R power 4 ஆகும். Okay, so we can write R power 4 equal to 9. So இதுல இருந்து R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவர் 4 ல இத எழுத முடியுமான்னு பாருங்க. 9 can be written as only 3 square. So இத பாருங்க எப்படி எழுதலாம்
r power 4 equal to 3 root 3 power So இதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா √3 power 4 எழுதலாமா √3 power 4 என்ன √3 into √3 is 3 3 into 3 power 2 is 9 so we can write as √3 power 4 எப்படி பாருங்க √3 into √3 into √3 into √3 √3 into 3 √3 is 3 இங்க ஒரு 3 வரும் 3 into 3 is 9 so இப்படி எழுதிக்கலாம் இங்க என்ன இருக்கு r power 4 so r is equal to √3 r equal to √3 so இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல we can write a √6 equal to a into √3 okay so இப்போ என்ன பண்றோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடலாம் ஸ்கொயர் பண்ணா என்ன 6 equal to a into 3 sorry a square into 3 3 இதுவும் கேன்சல் ஆகி 2 வரும் a can be written as √2 a can be written as √2 question என்ன கேட்டிருக்காங்க find the gp ன்னு கேட்டிருக்காங்க gp னா என்னது it will be of the format a ar square no so first term வந்து a that is √2 next term is a into r √2 into √3 is √6 அதான் second term கொடுத்தாங்க third term எப்படி வரும் √6 into √2 that is sorry √6 into √3 that is √18 வரும் fourth term என்ன வரும் √18 into 3 அப்படி √3 மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் okay so this is the answer for question number 9 now we move on to the last question number 10 என்ன கொடுத்தாங்கன்னா the value of a motorcycle depreciates at a rate of 15% per year so எவ்வளவு depreciation rate எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 15% அதாவது ஒவ்வொரு வருஷமும் அதோட வேல்யூ 15% குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிருக்காங்க what will be the value of the motorcycle 3 years hence னா அப்புறம் so 3 வருஷம் கழிச்சு 3 years hence அப்படினு கொடுத்தாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது 4வது வருஷத்துல அதோட வேல்யூ எவ்வளவுன்னு கேக்குறாங்க when it is purchased for rupees 45000 so first எடுத்தோம்னா அது எவ்வளவு ரூபாய்னா a equal to 45000 क्वेश्चन என்ன கொடுத்தாங்க a ஓட வேல்யூ 45000 னு கொடுத்தாங்க ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளவு டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க 15% டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த 15% எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 85/100 னு எழுதலாமா since it is depreciating 100% ல இருந்து 15% கழிச்சிட்டேன் so we can write 85/100 னு சொல்லலாம் so இது ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ளது ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் இயர்ல உள்ள வேல்யூ அதாவது during the second year I get 45000 into 85/100 45000 into 85/100 third yearல என்ன இருக்கும் 45000 into 85 இப்போதான் புதுசா கிடைச்சது வேல்யூ அது into 85/100 so I can write 85 into 85/100 by 100 okay 3 years after so 3 years முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது fourth yearங்கிறது என்னது 3 years completionல கேட்டிருக்காங்க so that can be written as 45000 into 85 into 85 into 85 divided by 100 by 100 by 100 okay so இங்க வந்து 3 0 இருக்கு so இந்த 3 0ல இந்த 2 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன் what we can do இது வந்து 2 times போகும் இது வந்து 9 times போகும் again this can be written as 9 into 85 into இந்த 2 ஆல டிவைட் பண்ணிடலாம் that can be written as 42.5 into இதை எப்படி எழுதலாம்னா 0.85 எழுதலாம் 0.85 எழுதலாம் okay 100 ஆல டிவைட் பண்ணோம் 0.85 so when you multiply you will get as 27635.625 27635 plus 625 that can be rounded as 27636 so என்ன பண்றோம் பாருங்க 3 years hence அப்படினா 3 வருஷம் முடியலன்னா they are actually asking for t4ங்கறத எப்படி எழுதலாம்னா we can write it as a into r cube னு எழுதலாம் a into r cube இது gpங்கறதுனால a r cube னு போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட we can get the answer as 27636 so இதுதான் வந்து யூனிட் 1 ஓட யூனிட் 2 so இதுதான் வந்து யூனிட் 2 ஓட full solution so we have completed unit 2
Thank you for watching this video. If you like this video, kindly click the like button. Share it with your friends also. Thank you.